மருதங்கணி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தலைமை தாங்கும் போது இந்த பிரதேசத்தில் அதிகளவான மண்கள் கடத்தல்கள் நடைபெறுவதாகவும் அதற்கு போலீசார்களும் உடந்தையாக இருக்கின்றனர் என்று மக்கள் கூறுகின்றனர். அது மக்களும் தெரிகிறது. ஏனென்றால் நமக்கு தெரியும், இங்கே இருக்கும் போலீசார்கள் சிறப்பாக செயற்படுவார்களாக இருந்தால் பல குற்றங்களை கைது செய்ய முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரதேசத்தில் ஜெகத் ஒருவர் மண் கொள்ளையில் ஈடுபடுவதாக மக்கள் முறையிடுகின்றனர். உண்மையாகவே எங்களுக்கு தெரியும், இங்கே இருக்க ஜெகத் என்று மட்டுமில்லை. ஜெகத் என்பவர் இங்கே ஒரு சைக்கிளுடன் வந்தவர். இன்று பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். இவ்வாறான மண் கடத்தல்கள் களவுகள் செய்து, அதே நேரம் பருத்தித்துறையிலும் முன்னைய காலத்தில் போலீசில் வேலை செய்தவர் இன்று போலீசில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவுகளாக அவர்களது பெயர்கள் நாங்கள் தரவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்கள், இதுல ஐசி நம்பர்ல இருந்து பெயர்ல இருந்து கசிப்பு காய்ச்சுவர்கள், கள்ளமண் வியாபாரம், காணி சட்டவிரோதமாக பிடிப்பது, பனை மரம், அரச காணிகள் கையகப்படுத்துவது என்று ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவாக பெயர் டீட்டெயில் எடுக்கிறேன். ஏனென்றால் அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் யார் இவ்வாறான தொழில். அவர்களது தரவுகள் எடுக்கின்றோம். அவர்கள் எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறார்கள், அவரது வங்கிகள் எவ்வாறு அதிகளவான பணம் பிளங்குகிறது என்று நமக்கு தெரியும். எதிர்வரும் காலத்தில் இதற்காக நடவடிக்கை எடுக்கும். எமக்கு தெரியும், பல போலீஸ் அதிகாரிகள் போலீஸுக்கு வரும்போது சாதாரணமாக வந்தவர்கள் இன்று பல சொத்துக்கள், கார்கள், அதிசொகுசு வாகனங்கள், லீசிங் கம்பெனில இருந்து சொல்றாரு, இந்த போலீஸ் எடுக்கிறாங்க பார், இத்தனை வாகன லீஸ்ல வந்து சைன் வச்சு கதைச்சு எடுத்துட்டு போறாரு. போலீஸ் தமிழ் போலீஸ் சுண்ணாத்திலே இருக்கிறான். உண்மையாக தெரியும், பல சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். அதை இடைநிறுத்தும்படி தாழ்மையிட கொடுக்கிறோம். கணக்கு காட்ட வேண்டி வரும். எவ்வாறு பணம் உழைத்தது என்று காட்ட வேண்டி வரும். நாங்கள் அவர்களை கொண்டே கூறுகிறோம், சதாகாலவும் நடைபெறாது.